அண்மை செய்தி நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக மேயர் சரவணன் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக கோவை திமுக மேயர் கல்பனா ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து தற்போது நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மேயர் கல்பனா ராஜினாமா செய்த நிலையில் தற்போது நெல்லை மேயர் சரவணனும் ராஜினாமா செய்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராஜினாமா கடிதத்தை நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு மேயர் அனுப்பியுள்ளதாகவும் அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேயர் கல்பனா மேயர் சரவணன் மீதான புகார் குறித்து அமைச்சர் KN நேரு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் நேரு அறிக்கையின் அடிப்படையில் மேயர்கள் 2 பேரையும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கோவை திமுக மேயரை தொடர்ந்து தற்போது நெல்லை மேயரும் ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்கள் என்ன? குறிப்பாக நெல்லை மாநகராட்சி மேயர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் என்பது கடந்த சில மாதங்களாகவே வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நெல்லை மேயரை நேரடியாக அமைச்சர் KN நேரு நேரடியாக விசாரணை நடத்தியிருந்த நிலையில் ஏற்கனவே அவர் மீது வந்த புகார்கள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அவரை ராஜினாமா செய்வதற்காக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் ராஜினாமா செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதான் கோவை மேயர் வந்து ராஜினாமா செய்ததாகவும் அந்த ராஜினாமா கடிதத்தை குறிப்பாக கோவை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கப்பட்டிருந்ததாக தகவல் என்பது வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது நெல்லை மேயரும் ராஜினாமா செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுக்கான புகார்கள் 2 மேயர்கள் மீதும் வந்திருந்த நிலையில் ஏற்கனவே அவர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவர்களாகவே தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவை திமுக மேயரை தொடர்ந்து தற்போது நெல்லை திமுக மேயர் சரவணன் ராஜினாமா செய்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை மாநகராட்சி திமுக மேயர் கல்பனா ராஜினாமா செய்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. கோவை மாநகராட்சி திமுக மேயர் கல்பனா ராஜினாமா செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நெல்லை சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கோவை மாநகராட்சி மேயர் ராஜினாமா செய்துள்ளார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்துல சென்னைக்கு அடுத்த மிகப்பெரிய மாநகராட்சியாக திகழ்ந்து வருவது கோவை மாநகராட்சி ஆகும். இந்த மாநகராட்சியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 100 கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து 97 பேர் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க, 3 பேர் அதிமுக கவுன்சிலர்கள். கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த கல்பனா ஆனந்தகுமார் என்பவர் வந்து பொறுப்பு வைத்து வருகிறார். இவர் வந்து கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 19வது வார்டில நின்று வெற்றி பெற்று மாநகராட்சியோட மேயராக பொறுப்பு வைத்து வந்தார். கல்பனா வந்து பொறுப்பேற்ற நாள் முதலே அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து அவர் நம்பிக்கை இழந்தவராகவே வந்து கருதப்பட்டார். ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் அவருக்கு எதிராகவே வந்து திமுக கவுன்சிலர் வந்து போர்க்கொடி உயர்த்தி இருந்தார்கள். எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரிடமும் மேயர் கல்பனா வந்து இணக்கமாக செயல்படவில்லை என்றும் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தியதாக வந்து கூறப்படுகிறது. இதன் காரணமாக வந்து திமுக கவுன்சிலர்களே திமுக மேயர் மீது வந்து ஒரு அதிருப்தியில் இருந்ததாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு மற்றும் வந்து KN நேரு வந்து அறிவாலயத்தில் சந்தித்து கல்பனா வந்து பேசியதாக வந்து கூறப்படுகிறது. தற்பொழுது வந்து திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சரின் கருத்தை கேட்டு தற்போது மேயர் கல்பனா வந்து தாமாகவே முன் வந்து இந்த ராஜினாமா கடிதத்தை வந்து ஆணையாளரிடம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் வந்து கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா, தனது உடல்நிலை சரியில்லை என்றும் தன்னால் வந்து தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொள்வது வந்து மிக சிரமம் இருப்பதாகவே வந்து இந்த ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்ட முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வழக்கம் போல் ஒவ்வொரு வாரமும் வந்து கோவை மாநகராட்சியில் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து மனு நாள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் நேற்று வந்து மேயர் கோவையில் இல்லாத காரணத்தினால் வந்து மாநகராட்சி ஆணையாளர் வந்து மனு நாளை ஏற்று நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த கூட்டமானது ரத்து செய்யப்பட்டிருந்தது வந்து திமுக கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்களோட அதிர்ச்சி ஏற்படுத்த இருந்ததை கூறலாம்.
அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக வந்து கல்பனாவை தொலைபேசி தொடர்பு நாம் முயற்சி செய்தோம். ஆனால் அவர் கணவர் மட்டுமே தொலைபேசி அழைப்பை எடுத்து தற்போது மேயர் ராஜினாமா குறித்த விஷயம் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். இதன் மூலமாகவே வந்து அவர் ராஜினாமா செய்யப்பட்டுள்ள சம்பவம் உறுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகராட்சியில் முதல் பெண் மேயராகவும் வந்து கல்பனா வந்து பொறுப்பு வகித்து வந்தார். திமுக கவுன்சிலர்கள் மற்றும் மாமன்ற வந்து அவர் இணக்கமாக செயல்படாத காரணமே வந்து திமுக ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. தற்போது மேயர் கல்பனா வந்து ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து கோவையில் இருக்கக்கூடிய திமுகவினரை ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். ராஜலட்சுமி. கோவை திமுக மேயர் கல்பனா ராஜினாமா செய்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.